अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सिद्धांत बिंदु त्वं पदार्थो निर्धारितः. இதுக்கு முன்னாடி 3 ஸ்லோகங்கள்ல தொம் பதார்த்தத்தை பத்தி தான் சொல்லப்பட்டது. அதாவது தொம் பதார்த்தம் ஜீவன், மகா வாக்கியத்துல தொம் பதார்த்தம்ங்கிறது ஜீவன். இந்த ஜீவாத்மாவை யாரு, அவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வாதிகள் ஒவ்வொரு நிமிஷம் திருட்டு வந்ததெல்லாம் பார்த்து அதெல்லாம் திருத்தி கடைசியில இதுதான் வேதாந்த சித்தாந்தம்னு சொல்லி முடித்தார். சம்பிரதி தத்பதார்த்தா ததைவ நிர்தாரணீயா. இனிமேல் மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தத் பதார்த்தம் இருக்கு, அதை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண போறோம். தொம் பதார்த்தத்தை முதல்ல நிரூபணம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் பிரதானம் உத்தேசியமாக இருக்கு. ஏன்னா இந்த ஞானத்தால அடைய வேண்டிய பலம் தொம் பதார்த்தத்துக்கு தான் தேவைப்படுறது, தத்பதார்த்தத்துக்கு இல்லை. அதனால தொம் பதார்த்தம் பிரதானமான உத்தேசியமா இருக்கிறதுனாலே அதை முன்னாடி நிரூபணம் பண்ணினார். அவரே சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப தத்பதார்த்தத்தை நிரூபணம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தத்திர நிராகாரியாக வாதி விப்ரதிபத்தய பிரதர்ஷியந்தே. தத்பதார்த்த விஷயத்திலே வாதிகள் என்னென்ன விதமாக எப்படி சொல்றா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதை நிராகரணம் பண்ணப்படுற. ஈஸ்வரனை பத்தி சுருக்கமா சொன்னா, ஈஸ்வரனை பத்தி ஒவ்வொரு வாதிகள் என்ன நினைக்கிறா, அவளுடைய அபிப்பிராயம் என்ன, அவளுடைய மதம் என்னங்கிறது இப்ப நிரூபணம் பண்ண போறார். கடைசியில சமத்தம் சொல்லுவார். நனு ந பிரம்மணா சக ஜீவஸ்ய ஐக்கியம் உபபத்தியதே. முதல் கேள்வி ஒண்ணு வந்துருக்கு. ஜீவ பிரம்மைக்கியம் அப்படின்னு சொல்றே, அப்படி ஒண்ணு இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மத்தோடு ஜீவனை ஒன்னாக்க முடியாது. பிரம்மணாசக ஜீவஸ்ய ஐக்கியம் நோபபத்தியதே. பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது சரியில்லை. எது ஏன் என்று சொல்றேன், ததாய் அதை நிரூபணம் பண்றேங்கிற. தத் சப்த வாக்கியம் ஜகத்காரணம் பிரம்மா ததேவ சௌமியமக்ராசி இத்தியாதி வாக்கியேன பிரதிபாதிக்கம். உபனிஷத்துல ததேவ சௌமியம் அக்ராசி ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு பிரம்மத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது, பிரம்மம் ஜகத்துக்கே காரணமாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சத்தனை சொல்லக்கூடிய பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, அதுதான் கிரமமா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பிரம்மம் எப்படி தெரிகிறது, சர்வ ஜகத்துக்கும் காரணமாக பிரம்மம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. சரி, இப்ப அதனால என்ன, பிரம்ம சர்வ ஜெகத் காரணம்னு சொன்னா இதுல யாராவது இப்படி பத்தி சொல்ல போறாளா அப்படின்னு கேட்டா இருக்குங்கிற. ஜகத் காரணங்க பிரதானம் அச்சேதனமிதி சாங்கியா. சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒண்ணு பிரதானம்னு இவா சொல்றா. யாரு, சாங்கியா. அவ ஆத்மாவை காரணம்னு ஒத்துக்கல, பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறது பிரதானம்னு ஒரு தத்துவம். இப்ப அதுவும் ஜடமாயிடுச்சு. பிரம்மம்னு சொல்லி அந்த பிரதானத்தை தான் நீங்க நினைக்கிறதா இருந்தால், அதுதான் தத்பதார்த்தம்னு சொல்றதா இருந்தால், சேதனமாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் அச்சேதனமான ஜெகத்தின் ஐக்கியங்கிறது வரவே முடியாது. அது தப்பாச்சே. ஜடமும்
சேத்தனமும் ஒண்ணுன்னு யாராவது சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி இங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பிரம்மணாசக ஜீவஸ்ட ஐக்கியம் நோபபத்தியத்தைங்கிறத கொண்டு சேர்க்கணும். சாங்கிய மதப்படி பார்த்தோம்னா பிரம்மத்தோடு ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது சரியா வராது. அடுத்த மதம் பசுபதி ரேவ ஜெகத்காரணம். பசுபதினு சுவாமி ஈஸ்வரனுக்கு பேரு. அவர் பசுனா ஜீவன்கள், சர்வ ஜீவன்களுக்கும் அதிபதியா இருக்கிறதுனாலே அவர் பசுபதி. அந்த பசுபதி தான் ஜெகத்காரணம். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணின கர்த்தா அவர் தான். சேதனோபி ஜீவாத்பின்னஹா. இப்ப ஜெகத்காரணமே சொல்லப்பட்ட இந்த பசுபதி சாங்கிய சொன்ன பிரதானம் போல ஜடம் இல்லை, சேதனஹா. அவருக்கு சைத்தன்யம் உண்டு, சர்வஜர். ஆனால் ஜீவாத்பின்னஹா, ஜீவன் இல்லை, ஜீவனை காட்டிலும் தனி இந்த பசுபதி. உபாசிய ஏவ பாசுபதா. அவர் ஜீவர்களாலே உபாசிக்கப்பட வேண்டியவர். ஜீவாள் ஈஸ்வரனை உபாசிக்க வேண்டும். அந்த உபாசனை பலமாக மோட்சத்தை அடையலாம். பாசுபதாக. இது பாசுபத மதம். இந்த பட்சத்திலும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் வராது. ஏன்னா அந்த பிரம்மம்னு சொல்லப்பட்ட ஈஸ்வரன் ஜடமா இல்லை, சைத்தன்யமாக இருந்தாலும் கூட அந்த சிரமம் இல்லை. ஜடம்னு சொன்ன மாதிரி இப்ப இல்லை, சேத்தனம் தான். இருந்தாலும் ஜீவனை காட்டியும் வேறான ஒரு பதார்த்தத்தோடு ஜீவனை எப்படி ஒண்ணாக்குறது? அது முடியாது. மூணாவது பதத்துக்கு வருவோம். பகவான் வாசுதேவா ஈஸ்வரஹா ஜெகத்காரணம். ஈஸ்வரஹானா யாருன்னு சொன்னா பகவான் வாசுதேவர். அவர் தான் ஜெகத்துக்கு காரணமா இருக்காராம். தஸ்மாத் உற்பத்தியதே சங்கர்ஷனாச்சோ ஜீவஹா. அந்த வாசுதேவஹா அப்படிங்கிற ஒரு பரமாத்மா கிட்டேந்து சங்கர்ஷணஹா அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டாகிறது. அதுதான் ஜீவாத்மாவா. சங்கர்ஷணஹான்னு பேருள்ள ஜீவன் பரமாத்மாவிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறான். சரி, அந்த ஜீவனிடத்திலிருந்து தஸ்மாத் மனஹா பிரத்யும்னஹா. சங்கர்ஷனாத் பிரத்யும்னஹா. சங்கர்ஷணங்கிறது ஜீவன், பிரத்யும்னஹாங்கிறது மனசு. ஜீவனிடத்திலிருந்து மனசு உண்டாகிறது அப்படின்றான். ததா அகங்காரஹா அனிருத்தஹா. அந்த பிரத்யும்னிடத்திலிருந்து அனிருத்தன் உண்டாகிறான். பிரத்யும்னங்கிறது மனசு, அனிருத்தங்கிறது அகங்காரம். ஆக என்ன எடுத்து மனசுலேருந்து அகங்காரம் உண்டாகிறது. அப்போ பரவாசுதேவன் கிட்டேந்து ஜீவன் உண்டாகிறது, ஜீவனிடத்திலேருந்து மனசு உண்டாகிறது, மனசுலேருந்து அகங்காரம் உண்டாகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. பேரு தான் வேற வேற. இதுல என்ன கஷ்டம்னு கேட்டா, ஏன காரியத்வா ஜீவஸ்ய ஏன சக பிரம்மணோ வாசுதேவஸ்ய ந அத்யந்தாபேதஹ இது பஞ்சராத்திரிகாஹ. அத்யந்த பேதஹான்னு போட்டிருக்கு. இதுல இன்னொரு பாசம் ந அத்யந்தாபேதஹ அப்படின்னு இருக்கு. என்னன்னு விஷயம் அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வாசுதேவன் சொல்லப்பட்டது பிரம்மம், அதுதான் பரமாத்மா. இந்த சங்கர்ஷணம்னு சொல்லப்பட்டது ஜீவன், இவன் ஜீவாத்மா. அதுலேயும் வந்தவன், உற்பத்தியாகி வந்தவன். இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அத்தியந்த அபேதம், அதாவது ஒரே தத்துவம், ஐக்கியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஐக்கியம் சொன்னா காரிகாரண பாவம் வராது. ஜீவன்கிறது பரமாத்மாவிலேருந்து வந்தவன் தானே. இப்ப பரமாத்மாவுடைய காரியம், பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்னாக இருந்தால் பரமாத்மாவிலேருந்து உற்பத்தியாகி வந்ததுன்னு எப்படி ஜீவனை சொல்ல முடியும்? அதனால ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அத்தியந்த அபேதம் கிடையாது. வேதாந்தி சொல்லுவான் அத்தியந்த அபேதம், ஒரே வஸ்து அப்படின்னு சொல்லுவான். அது கிடையாது, பேதம் சொல்லித்தாகணும். இது பாஞ்சராத்திரிகாஹ. பஞ்சராத்திர மதத்தை சொல்றவா இங்க நாத்தியந்தாபேதா அப்படிங்கிற இந்த பாட்டத்தை வியாக்கியாத்தா எடுத்துட்டு இருக்க. நாத்தியந்தாபேத இது பேதாபேதவுத்து காலபேதேன ஸ்தஹா. பேதாபேதம் சொல்றா இவா. பேதாபேதம்னா காலபேதேன ஆமுக்தேஹி பேத ஏவஸ்யா ஜீவஸ்ய பரஸ்ய முக்தஸ்ய து ந பேதோஸ்தி பேத ஹேதோர் அபாவதா அப்படின்னு வச்சனம் இருக்கு.
மோட்ச பரியந்தம் ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் பேதமே தான், அபேதம் கிடையாது. ஆனா மோட்சத்தை அடைஞ்சு விட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் பேதம் இல்லை. ஏன்னு கேட்டா இந்த பேதத்துக்கு எது காரணமோ அது போயிடுச்சு, அது இல்லை. பேத ஹேத்தோர் அபாவத்தா, பேதத்து ஹேத்துவாக இருந்து பேதம் பண்ணி வைக்கிறது போயிடுச்சு, அது போனதுனாலே இப்போ பேதம் இல்லைன்னு சொல்றான். ஆக இதா இருந்தாலும் அத்தியந்த அபேதம்ங்கிறது கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அதனால நாத்தியந்தாபேதா அப்படிங்கிற இந்த பாஷத்தை தான் வியாக்கியானத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இது பாஞ்சராத்திரிக மதமா. பரிணாமி நித்யா சர்வஜ்ஞா பின்னா பின்னா இது ஜைனாக திரிதண்டினஸ்த. திரிதண்டின்னு இந்த பாஸ்கர மதத்தை அனுசரிக்கிறவாளை சொல்றது. அவளும் ஜெயினாலும் பரமாத்மாவை பற்றி வேற ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கா. அது என்னதான் பரிணாமி நித்யா, பலவிதமான பரிணாமத்தை அடைஞ்சாலும் அந்த ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு பரிணாமி நித்தியம்னு பேரு. இதுக்கு அவ இன்னும் திருஷ்டாந்தம் கொடுக்குறான்னு சொன்னா, இந்த மண் இருக்கோ இல்லையோ, இந்த மண்ணானது பலவிதமான பரிணாமங்களை அடைஞ்சு பல ரூபத்துல எல்லாம் ஆகி கடைசியில பார்த்தா திரும்பி மண்ணாவே வந்துடும், மண்ணாயிடும். அப்படின்னா என்னாச்சு, எத்தனை பரிணாமம் ஆனாலும் அதனுடைய ஸ்வரூபம் இருக்கு, நித்தியமா இருக்கு. அதனால பரிணாமியாவும் இருக்கு, அதே சமயத்துல நித்தியமாவும் இருக்கு. பரிணாமி நித்தியா. மண்ணால பலவிதமான ரூபத்தில் எடுத்திருந்தாலும் மண்ணுங்கிறது உள்ளூர இருந்துட்டே இருக்கு, கடைசியில மண்ணாவே இருக்கு வந்து விடுறது. இப்படியாக இருக்கிறது தான் பரிணாமி நித்தியம். சர்வஜ்ஞா, எல்லாம் தெரிஞ்சவர். பின்னா பின்னஹா, ஜீவனுக்கும், ஜீவன் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சம் பூரா எல்லாரும் எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்துக்கும் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் நம்ம சம்பந்தத்தை பார்க்கலாம். இந்த பரமாத்மா இருக்காரு, பரிணாம நித்தியம்னு சொல்லப்பட்டவர், சர்வஜர். இவருக்கும் ஜீவனுக்கும் பின்னா பின்னம், அதாவது பேத அபேதம் ரெண்டும் உண்டு. அதே மாதிரி காரணமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவுக்கும் காரியமா இருக்கக்கூடிய ஜெகத்துக்கும் பேதாபேதம் உண்டு. அதனால இது பேதாபேதவாதம் பேரு. இதை சொல்றது யாரு? ஜைனாகா திரிதண்டினஸ்த. இத பாஸ்கரானுயாயிகளும் ஜெயினர்களும் அப்படி சொல்றாராம். அதுக்கு மேல இன்னொன்னு, நாஸ்தி சர்வஜத்வாத்யுபேதம் பிரம்மா. சர்வஜம் சர்வசக்தி பிரம்மம்னு சொல்றதுலே அந்த மாதிரி ஒரு வஸ்து கிடையாது. ஏன் கிடையாது? பிரமாணாபாவாத்னு சேர்க்கணும். பிரமாணாபாவாத்னு சொன்னா அது இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? உடனே நீங்க என்ன சொல்லணும்? வேதாந்தம் இருக்கு பாரு, பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவர் சொல்லிடுவார், ஆம்னாயஸ்ய கிரியார்த்த பரத்வேன தத்ர தாத்பர்யாபாவாத். ஆம்னாயன்னா வேதம். இந்த வேதம் விதியைத்தான் சொல்லுவோம். இதை பண்ண அதை பண்ணாதேன்னு விதி நிஷேதத்தை சொல்லக்கூடியது. அதனால கிரியா அர்த்தம் வேதத்துக்கு, அதுலதான் தாத்பரியம். வெறும் பிரம்மத்தெல்லாம் அது சொல்லாது, அதுல தாத்பரியம் கிடையாது. ஆகையாலே இந்த பிரம்மம்னு ஒரு வஸ்து நம்ம இந்த வேத பிரமாணத்தானே செஞ்சுக்கல, யோக பிரமாணத்தால் அது சித்தமாகறதுக்கு வழியே இல்லை. ஆக அப்பிராமாணிக்கம் அப்படின்னு தாவா. இது யாரு? மீமாம்சக்காரன்னு சொல்றோம். கிந்து வாக்தேன்வாதிவத் சர்வஜத்வாதி திருஷ்யா ஜெகத் காரணம் பரமான்வாதி ஜீவோவா உபாஸ்யா இது மீமாம்சகா. அப்ப கேள்வி இருக்கு, இந்த சர்வஜன் சர்வசக்தி அது பெருசா வருதே, சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா இப்படி எல்லாம் பரிய குணங்கள்லாம் சொல்லி அபகத பாப்மா விஜரோ விமிருத்து விசோகா விஜிபக்தா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா எல்லாம் வருதே. இத்தனை விசேஷங்களோடு கூடினது யாரு அப்படின்னு கேட்டா எப்பவுமே இல்லை. இத்தனை விசேஷங்கள்லாம் இருக்கிறதாக ஜெகத்காரணமானது எதுவோ அதை நீங்க உபாசனம் பண்ணிக்கோ. அது சரி, அந்த ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேட்டா பரமான்வாதி. கார்த்திகாவை சொல்றதையாவது வச்சுக்கோ, காஞ்சன் சொல்றதையாவது வச்சுக்கோ, எதையோ ஒன்று வச்சுக்கோ. ஏன்னா ஜெகத்துக்கு காரணம் எதுங்கிறது இப்போ ஒன்றும் கண்ணுக்கு தெரிய போறது இல்லை. ஜெகத்து வரத்துக்கு முன்னாடி அந்த காரணம் நிச்சயமா இருந்திருக்கும். அதுக்கு பிரதானம்னு பேர் வச்சா பிரதானம்னு இருக்கட்டும், பரமாணுக்கள்னு சொல்றா அதுவாவது இருக்கட்டும், ஏதோ முட்டு போட்டோம் இல்லையா. அதுல எல்லாம் நமக்கு சுவாரஸ்யம் வரல அப்படின்னு சொன்னா
ஜீவோவா ஜெகத் காரணமா, ஜீவன் தான் ஜீவனாலதான் இந்த ஜெகத்தே உண்டாயிருக்கு. ஏன்னா ஜீவன் பண்ணின ஒரு புண்ணிய பாபங்கிற கர்மாவுக்கு பலத்தை அவன் அனுபவிக்காகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜெகத்து உண்டாயிருக்கு. ஆகையாலே இந்த அபூர்வத்வாரா ஜீவன் சர்வ ஜெகத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்ப ஜீவன் ஆகட்டும், இல்ல பரமான்வாதி பிரதானம் ஏதோ ஆகட்டும், இதெல்லாம் ஜீவன் சர்வஜன்லாம் சொல்ல முடியாது. ஜீவனுக்கு சர்வஜத்துவம் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். பரமான்வாதிகள் எல்லாம் ஜடம், அதுக்கு ஞானமே கிடையாது, அதுவும் தெரியும். அப்படி இருக்கிறது அந்த சர்வஜா சத்தியகாம சத்தியசங்கல்பெல்லாம் சொல்றது எப்படின்னு கேட்டா, இந்த உபாசனைக்காக ஆரோபிக்கப்பட்ட குணம்னு வச்சுக்கோ. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். வாக் தேன்வாதிவத்து வாச்சம் தேனு உபாசித்த அப்படின்னு வருது வேதாரண்யத்துல. வாக்குன சப்தம் தானே. இந்த வாக்குங்கிற சப்தத்தை ஒரு தேனுன்னு சொன்னா கறவை மாடு, பசுமாடு, கறக்கக்கூடிய மாடு. அந்த மாடு ஸ்வரூபமாக அதை தியானம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. இப்படி தியானம் பண்ணினதுக்காக வாக்கு ஒன்றும் தேனுவா எடுக்கிறது இல்லை. ஆக வாக்க தேனுவாக நினைச்சுக்கோ, அப்படி நினைச்சு தியானம் பண்ணு அப்படின்னு உபாசனை தான் விதிக்கிறது அந்த இடத்துல. அதே மாதிரி ஜெகத்காரணமா எதை நீ வச்சுட்டு இருக்கியோ, பரமாணுவோ பிரதானமோ ஜீவனோ ஏதோ ஒண்ணு, இதை சர்வஜன் சர்வசக்தி அப்படின்னு அதுல இல்லாத குணத்தை அதுல ஆரோபணம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணிக்கோ. இதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். உபாசியா வாக்ஹேன்வாதிவத்து சர்வஜத்வாதி திருஷ்டியா ஜெகத்காரணம் பரமான்வாதி ஜீவோவா உபாசியா இது மீமாம்சகாக அப்படின்னு இவா சொல்லிட்ட. அதுக்கு மேல கார்த்திகாய் வர அவ என்ன சொல்ற, அஸ்தி நித்திய ஜானாதிமான் ஈஸ்வரஹ சர்வஜ்ஞஹ பிருத்திவ்யாதி காரியலிங்கானுநீதஹ தத ஜீவாத்பின்ன ஏவ இது கார்த்திகாஹ. இதுக்கு முன்னாடி சொன்ன மதத்திலே பின்னாபின்னஹான ஒரு மதம் வந்தது. அதுலயும் நாம சொல்லக்கூடிய ஜீவபிரம்ம ஐக்கியம் வராது. வேதாந்தி நினைக்கக்கூடிய ஜீவபிரம்ம ஐக்கியங்கிறது வராது. நான் பேதாபேதம் சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த பிரம்மம்னே ஒண்ணு இல்லையே, வெறும் உபாசனை காசியில் இருக்குன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம். இதுலயும் ஜீவபிரம்ம ஐக்கியத்துக்கு இடம் இல்லை. இப்ப தார்த்திகால் சொல்லக்கூடிய மொத்தம் அஸ்தி நித்தியானாதிமான் ஈஸ்வரஹா. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். நம்ம தியானங்கள்லாம் எப்படி அனித்தியமான தியானம். நம்ம தியானமும் இச்சையோ கிருத்தியோ எல்லாமே அனித்தியமா இருந்துருக்கு ஜீவனிடத்துல, ஒண்ணுமே நித்தியம் இல்லை. ஆனா இதுக்கு விபரீதமாக அந்த ஈஸ்வரனிடத்துல தியானம் இச்சா கிருத்தி நித்தியம்னு வச்சுக்கிறார். நித்திய ஜான ஆதிமான் அவர் ஒருத்தர்கிட்ட தான் அந்த தியானம் நித்தியம், இச்சா நித்யா, கிருத்திரும் நித்யா. அது அப்பேற்பட்டவர் அந்த ஈஸ்வரன். சர்வஜா எல்லாம் தெரிஞ்சவர். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அவர் அப்படி இருக்காருன்னு அப்படின்னு கேட்டா, அப்படி வியாதி காரிய லிங்கானுமிதா. நான் அனுமானத்தானுக்கு ஒருத்தர் இருக்கணுங்கிறது சாதித்தேன். எப்படின்னு கேட்டா, இந்த காரியம் எதெல்லாம் உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு காரியம்னு பேரு. உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துக்கெல்லாம் நிச்சயமா ஒரு கர்த்தா இருக்கணும். இப்போ கடம்னு சொன்னோம்னா மண்ணால ஆகக்கூடியது தெரியுது. மண்ணால ஆகக்கூடிய கடம் தானாவே ஆகிறது இல்லை. மண்ணெல்லாம் இருக்கு, மண்ணு கண்டம் எல்லாம் இருக்குன்னா அதை தானே வந்து விடுறது இல்லை. அதை பண்றதுக்கு ஒரு கர்த்தா தேவைப்படுறது. அந்த கர்த்தா எப்படி இருக்கனா, அவனுக்கு ஞானம் இச்சா திருப்பி மூணு வேணும். இந்த கடத்தை எப்படி நிர்மாணம் பண்றது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த கடத்தை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வேணும், இச்சை வேணும். இச்சை மாத்திரம் போறாது, செய்யவும் செய்யணும், பிரயத்தனமும் பண்ணணும். அப்படி இருந்தா தான் கடம் உற்பத்தி ஆகும். கடத்துக்கு அவனை கர்த்தான்னு சொல்லலாம். இப்படித்தானே லோகத்துல பார்க்கிறோம். இந்த வியாப்தி திருடமா இருக்கு. உற்பத்தி ஆகக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கர்த்தா, அதனுடைய தியானம் இச்சா திருப்தி உள்ளவன் வேணும்னு செய்யுது. அது இல்லாம தானா வராது காரியம். இப்படி ஒரு வியாப்தி இருக்கும்போது நம்ம இங்க பார்க்கணும். இந்த பிருத்திவி இருக்கு, பிருத்திவியில ஏதோ செடி கொடி எல்லாம் முளைக்கிறது, சமுத்திரம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் யாரு பண்ணியிருக்கா அப்படின்னு வருது சந்தேகம். ஏன்னா இதெல்லாமும் காரியம்னு தெரியுது.
பிருத்திவித்வாத் அப்படின்னு சொல்லி சாவயவத்வாத் இத்தியாதி ஹேத்துகள்னாலே இந்த பிருத்திவியும் எப்படியோ ஒண்ணு உண்டாகக்கூடிய ஒரு வஸ்து தான், உற்பத்தியான வஸ்து தான், அது கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை அப்படின்னு அனுமானத்தார தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிருத்திவி சமுத்திரம் போக்குவரத்தெல்லாம் யாரு நிர்மாணம் பண்ணிருப்பா, இதை பண்ண கர்த்தா யாராவது இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். பிருத்திவியாதி கிருத்தின் குராதிகம்னு சொல்லுவா. பிருத்திவியாதின்னு நான் சும்மா சொல்றேன். பிருத்திவியாதினா அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிருத்திவியாதி சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத் அப்படின்னு அனுமானம். இந்த அனுமானத்தினாலே இந்த பிருத்திவியாதி ரூப காரியத்தை வச்சுட்டு அதுக்கு கர்த்தாவாக ஒரு ஈஸ்வரனை அனுமானம் பண்ணப்படுறது. அந்த அனுமித்தனான ஈஸ்வரன் இருக்கானே அவன் தான் நித்தியஞானாதிமான் ஈஸ்வரகான்னு சொல்றது. தச்ச ஜீவாத் பின்ன ஏவேதி தார்க்கிகாஹ. இந்த பரமேஸ்வரன் இப்ப அனுமானத்தால் சித்தமானானே, இவன் ஜீவன் இல்லை, இவன் ஜீவனை காட்டிலும் வேறானவன் தீர்மானம் ஆயிடுச்சு. ஆக இந்த மதத்தில் ஜீவ பிரம்மிக்கும் வராது அனுப்பண்ணும். க்ஷணிகா சர்வஜ்ஞா இது சௌகதாக. பௌத்தா அவ வந்த என்ன சொல்றா, அவளும் ஒரு சர்வஜனை ஒத்துக்கிறா, சர்வஜன் ஈஸ்வரன். ஆனா அவா எப்படின்னு கேட்டா சர்வஜகா சர்வஜகான்னு சொன்னாலே தவிர க்ஷணிகான்னு விட்டா. எத்தத்து தத் க்ஷணிக்கும்னு அவ ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்கா. எந்த வஸ்து இருக்குன்னு சொல்றோமோ அது க்ஷணிக்கமா இருக்கணும், க்ஷணிக்கமாயிடும். அதாவது ஒரு க்ஷணத்துலதான் அது இருக்கும், அடுத்த க்ஷணத்துல அதே மாதிரி வேற ஒண்ணு வரும், அதுக்கு அடுத்த க்ஷணத்துல வேற ஒண்ணு வரும். ஆக எந்த வஸ்துவா இருந்தாலும் அது இருக்கும் வஸ்துவா இருந்தால் ஒரு க்ஷணத்துக்கு தான் இருக்க முடியுமே தவிர ரெண்டாவது க்ஷணத்துல அது இருக்காது. அதனால க்ஷணிக்கம் சர்வம் க்ஷணிக்கம்னு. பரமேஸ்வரனுக்கும் அதே மாதிரிதான், அவன் கூட ஒண்ணு நிச்சயமானது கிடையாது, சௌகதாகான்னு சொல்லிட்டான். இப்படி இருக்கும்போது எதுக்கு எதோட அபேதம் சொல்றது? இந்த லோகத்துல கடம் ஒரு கணத்துக்கு முன்னாடி பார்த்த கட்டமும் அடுத்தபடியா அதே பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கட்டம் வேற, அந்த கணத்துல இருந்த கட்டம் அது காணாம போயிடுத்து, அது போயிடுத்து. இப்ப பார்க்கிற கட்டம் இப்ப வந்த கட்டம் இது புது கட்டம். ஆக அந்த பழைய கட்டத்தையும் இந்த கட்டத்தையும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு பிரமாணமே இல்லை. லோகத்திலே இப்படி இருக்கும்போது பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் ஒண்ணுன்னு சொல்றதா இருக்கா, ஏது பரமாத்மா அது எங்க இருக்கு, அதையும் இதையும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு அதுவும் இதுவும் ஒன்னா இருக்குமா ஒரு காலத்துல? ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே கணிக்கும். அதனால இந்த மதத்திலையும் ஜீவ பிரம்மஹித்தம் சம்பவிக்காது. யோக சாஸ்திரக்காரா வந்தா நமஸ்காரம் சொல்லுவாங்க. இந்த கணிக சர்வக்கியத்தும் பரிணாம நித்திய சர்வக்கியத்தும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எங்க இருக்கா இந்த பரிணாம நித்திய சர்வக்கியா வித்தியாசம் இருக்கு. பரிணாம நித்தியங்கிறதுல பரிணாமம் அடையானா ஒரே க்ஷணத்துலதான் இருக்குங்கிறது இல்லை. பரிணாமம் வருங்காலத்துல அது பரிணாமியாவும் இருக்கும், ஆனா உள்ளூர அதோட ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். எப்படின்னா இப்ப பாருங்களேன், நம்ம லோகத்துல ஒரு பரிணாம நிச்சயத்தை பார்ப்போம். மண்ணானது பானையா மாறிடுத்தோம், பானையா மாறினதுக்கு அப்புறம் பானை இருக்கிற பரியந்தம் அந்த மண் அப்படியே தான் இருக்கு, அத நிச்சயம்னு ஒத்துந்தான். ஆனா கணிக்கம்னு எதுவுமே இல்லை, காரியம் கூட கணிக்கம் இல்லை. பானை கூட அது உடையிற பரியந்தம் ஒரே பானையா இருக்கலாம். ஆனா பௌத்தாளுக்கு அப்படின்னு சொன்னா எந்த வஸ்துவுமே ஒரு கணத்துக்கு மேல நிற்காது, சர்வம் கணிக்கம். இதுதான் அந்த பரிணாம நிச்சயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். பரிணாமம்னே கிடையாது பௌத்தாளுக்கு. ஏன்னு கேட்டா அது எதிருடைய பரிணாமம். பரிணாமம்னு சொல்றதா இருந்தாலும் அது முன்னாடி வேற மாதிரியா இருந்து அடுத்த க்ஷணத்துல வேற மாதிரியா மாற்றத்தை அடையணும், அப்பதான் அது பரிணாமம்னு சொல்ல முடியும். ஆனா அப்படி அடையறதுக்கு அது 2 க்ஷணத்தையும் இருந்தாகணும். பரிணாமம் அடைஞ்ச க்ஷணமும் அதுக்கு முன்னாடி உள்ள க்ஷணம் 2 க்ஷணத்துல இருந்தா தான் அது ஏற்கனவே அப்படி இருந்தது இப்படி மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி இருக்காது, ஒரு வஸ்துவும் இவ மொத்தத்துல இல்லை, அந்தந்த க்ஷணத்துக்கு வஸ்து மாறி போயிடுது. ஆக பரிணாம நிச்சயத்துக்கும் இந்த கணிகவாதத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப பதஞ்சலி யோக சூத்திரத்தை அனுசரிக்கிறவா சொல்றா, கிளேச கர்ம விபாகாசைஹி அபராமிருஷ்டஹ நித்திய ஞான ரூபஹ பிரதானாம்ச சத்வகுண பிரதிபலிததயா சர்வஜ்ஞஹ சம்சாரி விலக்ஷண ஏவ இது பாதஞ்சலா சூத்திரம் பண்ணியிருக்கா யோக சூத்திரம்.
கிளேச கர்ம விபாக ஆசைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரஹா அப்படின்னு யோக சூத்திரம். அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த கிளேசம் ஒரு 5 விதமான கிளேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு யோக சூத்திரத்துல. அதனால என்னதுன்னு கேட்டா, அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ அபிநிவேஷாக பஞ்ச கிளேஷாக அப்படின்னு ஒரு 5 கிளேசங்களை சொல்லியிருக்கு. அவித்யாங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த அனித்தியமாக அசுத்தியாக இருக்கக்கூடிய தேகாதிகள்ல போய் நான் ஒரு புத்தி வருது, தேகத்துல போய் நான் நினைக்கிறோமே, இது அவித்யான்னு. ஆக வேதாந்தத்துல எதை அத்தியாசம்னு சொல்றோமோ, இந்த அத்தியாசத்தை அவ அவித்யாங்கிற சப்தத்தாலே சூத்திரத்துல சொல்லியிருக்கா. அனித்திய அசுத்தி துக்க அனாத்மசு, இப்படி இருக்கக்கூடிய வஸ்துவில இதுக்கு நேர் விபரீதமா நித்திய சுத்தி சுக ஆத்மக்ஷாதி அவித்யா. அனாத்மாவை போய் ஆத்மான்னு நினைச்சுக்கலாம், இதுதான் அவித்யா அப்படின்னா. இதுக்கு மேல அவித்யா அஸ்மிதா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது என்னதுன்னு கேட்டா, இது நமக்கு திருக் சக்தி திருஷ்யம்னு திருஷ்யம்னு 2 இருக்கு. இந்த திருக்கு திருஷ்யத்தோட சேர்ந்து தெரியும் போது அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, ஒன்னா மாதிரி தெரியுது, வித்தியாசமே இல்லாம தெரியுது. ஆத்மாவுக்கும் அந்த புத்திக்கும், திருக்குன்னா ஆத்மான்னு வச்சுங்கோ, மற்ற திருஷ்யங்கிறது புத்தின்னு வச்சுங்கோ. இந்த திருக்குக்கும் புத்திக்கும் வித்தியாசமே தெரியாம ஒன்னா தெரியுது. இதுக்கு அஸ்மிதான்னு பேரு. அப்புறம் கிளேச கர்மா, இந்த மாதிரி 5 கிளேசங்கள் இது சொல்லியிருக்கா. அவித்யா, அஸ்மிதா, ராகம், தேசம், அபினிவேசம், இதெல்லாம் கிளேசம்னு சொல்லியிருக்கா. அது கிடையாது சுவாமி. இந்த அவித்யால ஜீவனுக்கு உண்டு, ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதே மாதிரி கர்மா, கர்மானா புண்ணியமும் பாப்பம், ஜீவனுக்கு உண்டு, ஈஸ்வரனுக்கு கிடையாது. விபாகா, விபாகான்னு இவன் பண்ணின கர்மாவுடைய பலம். அதை 3ஆவது பிடிச்சிருக்கார், ஜன்ம ஆயுகு போகஹா அப்படின்னு. பிறக்கிறானே அதுக்கெல்லாம் ஜன்மானு பேரு. இந்த ஜன்மா அவனுடைய கர்மபலமாத்தான் ஏற்படுறது, எங்க பிறக்கணும் என்ன ஏது. அப்புறம் எத்தனை நாள் ஜீவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கே, அது ஆயுசு. அந்த காலம் நிர்ணயமும் அந்த அவனுடைய கர்மாவை வச்சுதான் ஆறுதான். அதே மாதிரி அந்த ஆயுசுக்குள்ள அவன் என்ன அனுபவிக்கணுங்கிறது, அந்த போகம் இருக்கே, இது 3மே கர்மபலம் தான். இதைத்தான் விபாக சப்தத்தால சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் ஆசயம்னு சொல்லியிருக்கு. ஆசைங்கிறது ஜீவனிடத்துல அப்படியே தொட்டிந்து வரும் வாசனைகள், சம்ஸ்காரங்கள், பூர்வஜன்ம வாசனைகள்லாம் கூட வந்துட்டே இருக்கும். இது சுவாமிக்கு கிடையாது, ஈஸ்வரனுக்கு இது இல்லை. அதனால கேச கர்ம விபாக ஆசைகி அபராமிருஷ்டா. ஆனா இவ ஈஸ்வரனை சுத்த சைதன்ய ஸ்வரூபமா வச்சுருக்கா, நித்திய ஜான ஸ்வரூபா அப்படின்னு இருக்கா. அப்படி இருந்தாலும் இவனுக்கு சர்வஜத்துவம் வராதேன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சுத்த சைத்தன்யத்துக்கு விஷய சம்பந்தமே இல்லாததுனாலே ஜம்னே சொல்ல, சர்வஜம் எல்லாம் தெரிஞ்ச, எல்லா விஷயமும் தெரிஞ்சவாள் தானே நம்ம சர்வஜன்னு சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவர்னு சொல்லணும்னா அந்த விஷயத்தோடு இவருக்கு சம்பந்தமே இல்லைன்னா இவர் எப்படி எல்லாம் தெரிஞ்சவராக முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்காக சர்வ விஷயத்தோடையும் இவரை சம்பந்தப்படுத்துறதுக்காக ஒரு உபாதியை எடுத்துட்டு கொண்டு வரார். இந்த உபாதி என்னன்னு கேட்டா, ஜெகத்காரணமாக சாங்கியன் ஒரு பிரதானம் சொன்னானே, அந்த பிரதானத்தை யோகத்தின்னு ஒத்துருக்கா. ஜெகத்காரணம் என்னன்னு கேட்டா அதே பிரதானம் தான் இவாளுக்கும். அந்த பிரதானம் திரிகுணாத்மகமாக இருக்கு. அதுல சத்துவகுணம் ஒண்ணு இருக்கு. அந்த சத்துவகுணம் பிரகாசகமா இருக்கு. அது இந்த சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பத்தை கிரகிக்கிறதான். அதுல பிரதிபலிப்பு ஏற்படுறது இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு. எந்த ஆத்மஸ்வரூபம்? இப்ப நித்தியான ஸ்வரூபமா சொன்னோமே, இந்த பரமேஸ்வரனுடைய பிரதிபலிப்பு அந்த பிரதானத்துல உள்ள சத்துவகுணத்துல இருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜகத்து பூரா அந்த பிரதானத்தினுடைய பரிணாமம் தானே. பிரதானம் தானே சர்வ ஜெகத்காரணம். அப்ப சர்வ காரியத்தோடு அது சம்பந்தம் இருக்கு. அந்த பிரதானத்துல சத்துவகுணத்துல பிரதிபலிப்பு இருக்கிறது ஈஸ்வர சைத்தன்யம். ஆகையால இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை, எல்லாம் தெரிகிறது. சர்வஜகான்னு ஆயிட்டார் சர்வ விஷய சம்பந்தத்தினாலே. சர்வஜா சம்சாரிக க்ஷண ஏவ இப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டானா, இந்த ஈஸ்வரன் ஜீவன் இல்லை, சம்சாரிய காட்டிலும் வேறானவன் அப்படின்னு சொல்லிட்டான். இது பாதஞ்சலாக இந்த மாதிரி சொல்றான். இவா பட்சத்திலையும் ஜீவ பிரம்மஹித்யம்னு ஒன்றும் கிடையாது. ஜீவன் வேற, பிரம்மம் வேற. அதுக்கு மேல அத்விதீய பரமானந்த ஏவ பிரம்மா
தச்ச ஜீவஸ்ய வாஸ்தவம் ஸ்வரூபம் மாயயாச்ச சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஜகதः உபாதானம் நிமித்தஞ்ச இது ஔபனிஷதாः. இந்த உபனிஷத்தை பிரமாணமா வச்சிருந்து பேசுறவா வேதாந்திகள். அவ என்ன சொல்றா பிரம்மத்தை பத்தி? அத்விதீய பரமானந்த ஏவ பிரம்மா. அத்விதீயம் அப்படின்னா ஏகமேவ அத்விதீயமா இருக்கு, அதே சமயத்துல ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு, பரமானந்த ஸ்வரூபமா இருக்கு. இதுதான் பிரம்மம் பேரு. இது ஜீவனுக்கு வாஸ்தவமான ஸ்வரூபமா. ஜீவன் தெரியறதுக்கு எப்படி வேணாலும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம், மாற்றி தெரியலாம். ஆனா அதுல உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா இந்த பிரம்மன் தான். இதுதான் அது நிஜஸ்வரூபம். இதுவே மாயைங்கிற உபாதியை கொண்டு அதனாலே ஈஸ்வரன் ஆயிடுறது. இதுதான் ஒன்னே ஒண்ணு அத்விதீயம்னு சொன்னதுனாலே அது ஒரு தத்துவம், அதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது. ஜீவனும் இல்லை, அது சேத்தனமும் கிடையாது, ஜடமும் கிடையாது, இதுதான் ஒண்ணு இருக்கு. ஆனால் மாயையால இப்ப என்ன ஆயிடுத்து, ஜீவன்கள் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு பிரிஞ்சுது. அதுல வித்தியாசம் வேற வந்தது. இந்த ஈஸ்வரன் சொல்றவர் சர்வஜத்வாதி விசிஷ்டா, அவர் சர்வஜன் சர்வசக்தியை விளையாடுறான். ஜீவன் அப்படி இல்லை, வித்தியாசப்படுறான். இந்த ஈஸ்வரன் ஜகத்துக்கே உபாதானமாகவும் இருக்கார், நிமித்தமாகவும் இருக்கார். இது அபின்ன நிமித்த உபாதானம்னு சொல்லுவான். ஜகத்தை உற்பத்தி ஆக்கிறதுக்கு கர்த்தா ஒண்ணு தேவைப்படுறது, இந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு உபாதான காரணம் ஒண்ணு தேவைப்படுறது. ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லிடுத்து ஸ்ருதி. ஜெகத் வரத்துக்கு முன்னாடி ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னா இவர் தான் எல்லாமா இருந்தாங்க. இவர் அதுக்கப்புறம் சம்சாரத்துல நம்ம உபாதானம் வேற கர்த்தா வேறங்கிறது பிற்பாடு வச்சுக்க முடியும். துலாலன் கர்த்தா, மண்ணை எடுத்து கொடுத்த பண்றான் அப்படின்னு சொல்லலாம், மண்ணு உபாதானம்னு. ஆனா ஏகமேவ அத்விதீயம்னு இருக்கும்போது அவர் எதை எடுத்து எதை பண்றது? அதனால தது ஆத்மானுக்கு ஸ்வயம் அக்குறுத்தான்னு சிருஷ்டி சொல்றது. தன்னையே அவர் ஜெகத்தாக சிருஷ்டி பண்ணி விட்டாரு அப்படின்னு. அதனால அவரே தான் ஜெகத்துக்கு உபாதானம், அவரே தான் நிமித்தமாகவும் இருக்கார் அப்படின்னு யாரு சொல்றா? உபனிஷதாக வேதாந்திகள் சொல்ற. எத்தனை விப்ரதிபத்தி வந்திருக்கு. ஏவம் வாதி விப்ரதிபத்தி சந்திகிருஷே தத்பதார்த்தே. இப்படி ஆளுக்கு ஆள் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கேட்கிறவனுக்கு என்ன ஆகும்? சந்திகிருஷே தத்பதார்த்தே. இதுல எது தத்பதார்த்தம்? மகாவாக்கியத்தில் சொல்லக்கூடிய தத்பதம் எந்த அர்த்தத்தை சொல்றது? இது சந்தேகமா போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? சந்தேகம் வந்ததுன்னா இதை நிவர்த்தி பண்றதுக்காக விசாரம் பண்ணணும். ஔபனிஷத பட்சத்தை பரிசேஷேன தன் நிர்ணயாய ஆக பகவான். இப்ப எல்லா பட்சத்தையும் அவன் பரீட்சை பண்ணி பார்க்கணும். என்ன தப்பு இருக்கு, என்ன செய்து சரியா இருக்கு அப்படிங்கிறத பண்ணி பார்த்துட்டே வரும்போது கடைசியில சொன்ன இந்த ஔபனிஷத பட்சம் இருக்கு, இதுதான் நிற்கும். அதாவது வேதாந்தப்படி பரீட்சை பண்ணலாம். பரீட்சை எப்படி பண்ண? இப்போ உபனிஷத்து நமக்கு தத்துவத்தை போதிக்கிறதுக்காக வந்திருக்கு. இது இப்போ இப்படி சொல்லப்பட்ட இத்தனை விதமான மதங்கள்ல எந்த மதத்தை அனுசரித்து போறது அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்தேன். பரீட்சை பண்ணி பார்த்தா கடைசியில ஒண்ணு நிற்கும். அதுதான் சித்தாந்தம்னு எடுத்துக்க வேண்டியா இருக்கும். தன் நிர்ணயாக பகவான் 4வது ஸ்லோகம் வருது. இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.